அண்ணா என்ன மாதிரி என்ன விலை போகுதுங்க பாருங்க அண்ணன் வந்து என்ன மீன் என்ன கன்ஃபியூஸ் ஆகிட்டேன். அந்த ஒன்று இறைச்சி கடையன் இருக்கு ஒன்று இருக்கிறார். இப்போ நான் பாரதுக்குள்ளே அன்னையாக வந்து இந்த இடத்துல பார்த்தீங்கன்னு சொன்னால் மெலு வெயிட் பண்ணேன்னு சொல்லி ஏறிட்டு மலைக்கு எல்லாம் அழிஞ்சிட்டு தானே இப்போ அதான் ஒரு மாதிரி ஆகிடுது. கடைசியாக நான் கத்தரிக்காய்களும் வணக்கம் பண்ண இந்த நண்டு பார்த்தீங்கன்னு சொன்னால் சூட 200 அரை கிலோ சூட 200 எல்லாமே இருக்குது. ஐஸில் போட்டிருக்கணும். பார்த்தா தெரியுது உங்களுக்கு. வந்து குள்ளமுறைன்னு சொல்லுவினோம். தெரியாத இறால் மீன் கனவை அந்த நண்டுகள் கொஞ்சம் அதிகமாக இருக்குது. கடற்கரையில் விலை குறைய மீன்கள் இல்லை. மீன் வீட்டுக்கு கொடுத்துருக்கு. வெள்ளம் போயிருக்கு. எங்களை விட வெள்ளம் நிறைய கட்டி இடத்துல பார்த்தீங்கன்னு சொன்னால் வந்து அன்னையாக பார்த்தா தெரியும். அன்னையாக வந்து இந்த இடத்துல வந்து இறக்கப்படுது. இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா எங்களோட பழக்கடையானது ஆரம்பமாக. உறவுகளுக்கு வணக்கம். நான் உங்கள் பிரகாஷ் வியூ. இன்றைக்கான நாளில் நாங்கள் எங்கே இருக்கோம்னு சொல்லி பார்த்தீங்கன்னா கிளிநொச்சி பிரதேசத்தில். ஸோ இன்றைக்கான காணொலி எதை பற்றியதாக இருக்குமெண்டா கிளிநொச்சியில் இருக்கிற சந்தைகளை பற்றி இன்றைய நாளில் பார்க்க இருக்கிறோம். காலைக்கு போகிறதுக்கு முன்னாடி எங்கள் சேனலுக்கு நீங்கள் புதுசாக இருந்தீங்கன்னு சொன்னால் மறக்காமல் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி அப்படியே பக்கத்தில் இருக்க பெல் பட்டன் 4 செலக்ட் பண்ணுங்கள். அப்போ நாங்கள் போகிற ஒவ்வொரு வீடியோவும் உங்களுக்கு உடனுக்குடனடியாக நோட்டிஃபிகேஷன் வரும். வாங்க வீடியோவை போகலாம். இன்றைய தினம் பார்த்தீங்கன்னு சொன்னால் காலமே 8:30 ஆகுது. ஸோ மக்கள் எல்லாம் சுறுசுறுப்பாக வேலைகளுக்கு சென்று கொண்டு இருக்குது அவங்களால் பார்க்க முடியும். இது பார்த்திங்கன்னா எங்களோட சந்தை கிளிநொச்சி சந்தை சேவை சந்தை, அதாவது சர்வீஸ் மார்க்கெட்டுன்னு சொல்லியிருக்கு. உள்ளே போயிட்டு பார்க்கலாம் என்னென்ன மாதிரியாக மரக்கறிகள் அப்புறம் ஃபிஷ் மார்க்கெட்லாம் எப்படி இருக்குது என்று சொல்லி முழுமையாக பார்ப்போம். இதுதான் இதில் வந்து நுழைவாயில் ஆரம்ப கட்டத்தில் இருக்குது. இப்போ நேரம் 8:30 ஆகிறதால அவ்வளோத்துக்கு கடை வந்து இன்னும் ஓப்பன் பண்ணல. இதில் இருக்கிற ஸ்டார்டிங்கில் இருக்க பார்த்திங்கன்னா இந்த இடத்துல வந்து சின்ன சின்ன கடைகள் வந்து இப்போதைக்கு ஓப்பன் பண்ணியிருக்கு. அதிகமான கடைகள் பார்த்திங்கன்னா இந்த இடத்துல வந்து ஓப்பன் பண்ணாத நிலையில் தான் இருக்குது. இடத்துல பார்த்திங்கன்னா தேங்காய் கடையில் கொஞ்சம் ஆட்கள் கொஞ்சம் அதிகமாக இருக்கலாம். அதை நாங்கள் வார வழியில் பார்ப்போம். இப்போதைக்கு நாங்கள் நேரடியாக வந்து மரக்கறி சந்தைக்கு போகலாம். மரக்கறி சந்தையை முடிச்சுட்டு அப்படியே நாங்கள் ஃபிஷ் மார்க்கெட்டையும் பார்ப்போம் என்ன மாதிரி இருக்குன்னு சொல்லி. இந்த சைடில் பார்த்தீங்கன்னு சொன்னால் சின்ன சின்ன கடைகள் வந்து ஓப்பன் பண்ணி வச்சிருக்கணும். அதாவது மளிகை சாமான் தான் சொல்கிறது. மளிகை கடைகள் வந்து இப்போதைக்கு ஓப்பன் பண்ணி வச்சிருக்கணும். இப்படியே நாங்கள் நேராக போனோம்டா அதுதான் எங்களோட அதாவது மரக்கறி சந்தை இருக்குது. இதில் பார்த்தீங்கன்னு சொன்னால் வந்து அன்னையாக பார்த்தா தெரியும். அண்ணன் வந்து இருக்கிற பொதிகளை எல்லாம் எடுத்து வெளியே வச்சு கொண்டு இருக்கிறார் மக்கள் பார்வைக்கு. இந்த இடத்துல விடிய காலமையில் பார்த்தீங்கன்னா வாழைப்பழங்கள் அதில் வந்து விற்பனைக்காக வந்து இந்த இடத்துல வந்து இறக்கப்படுது. அந்த இடத்துல வெயிட் மிஷின் இருக்குது. ஸோ பார்த்தாலே தெரியும் உங்களுக்கு. அதில் வந்து வெயிட் போட்டு விற்பனை ஆகிக்கொண்டு இருக்குது. இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா எங்களோட பழக்கடையானது ஆரம்பமாகுது. இந்த சீசனில் பார்த்தீங்கன்னு சொன்னால் அந்த ஆரஞ்சு பழம் வந்து நல்ல மலிவாக போகுது. இந்த டைமில் வந்து வாங்கி சாப்பிட்றாக்கள் வடியாக வாங்கி சாப்பிட்லாம். எங்கேயும் இருக்கிற அகளுக்கு கூடுதலாக தெரியும். ஃபாரினர்ஸ் பார்த்தீங்கன்னு சொன்னால் அது வந்து 350 ரூபா 400 ரூபா தான் போகுது 10 பழம். அதாவது ஆரஞ்சு. மற்ற பழங்கள்ன்ற விலை எனக்கு அவ்வளோ தெரியல. இந்த லைனில் பார்த்தீங்கன்னு சொன்னால் பழக்கடையில் அவ்வளோ இருக்கிற மாதிரி தெரியல. அதாவது கிளிநொச்சி பெரிய மார்க்கெட் இது. இதுக்குள்ளே வந்து வெத்தலை கடையில் இருக்குது. இதையும் ஒரு எட்டு பார்ப்போம் அப்படின்னு சொல்லி.
இதில் தொடர்ச்சியாக பார்த்தீங்கன்னு சொன்னால் அதில் வந்து வெத்தலை பாக்கு கடையில் தான் அதிக அளவில் வந்து இந்த இடத்துல இருக்குது. பழக்கடையோட இந்த இடத்துல வந்து வெத்தலை பாக்கு கடைக்கு பார்த்தீங்கன்னா அதிக வரவேற்பு போல் இருக்குது. இப்படியே நாங்கள் கடையை தாண்டி வந்தோம்னா இங்கே மரக்கறி கடை வந்து ஆரம்பமாகுது. வெதரும் பார்த்தீங்கன்னு சொன்னால் ரொம்ப டல்லாக போயிட்டுது. அதனால் கொஞ்சம் அவ்வளோத்துக்கு கிளாரிட்டியாக இல்லை. இந்த சைடில் ஒரு பழக்கடை ஒன்று இருக்குது. இங்கே வீடு அண்ணா என்ன மாதிரி இந்த மரக்கறி விலையில் என்ன மாதிரி போகுது? ஏறி இருக்கா இறங்கி இருக்கா? மரக்கறி என்ன எல்லாமே விலை ஏறிட்டு மழைக்கு எல்லாம் அழிஞ்சிட்டு தானே. இப்போ அதால் கத்திரிக்காலம் 1400 1500, பச்சை மிளகாலாம் 2000 ரூபா. கடைசியாக கத்திரிக்காய் பார்த்தீங்கன்னா 700 நான் கேள்விப்பட்டேன். போகணும் இப்போ 700. இப்போ இந்த மாலும் கூடிட்டு 1200 1300 போகுது. இனிதான் உற்பத்தி செய்து இனித்தான் வேறு எல்லாம் மழையில எல்லாம் அழிஞ்சு எல்லாம் போயிட்டு பூ பைத்தங்காய் பூவெல்லாம் கொட்டி இருக்கும். பைத்தங்காயெல்லாம் 1000 ரூபா போகுது. பச்சை மிளகா 1600 போகுது. எல்லாமே சரியான விலை. மக்கள் பாவம் தான். பாவக்காலம் 1800. பார்த்தீங்கன்னா இந்த புதுவட்ட காலத்தில் பார்த்தீங்கன்னா தங்கத்தின் விலை தான் போகுது ஒவ்வொரு மரக்கறியும். அண்ணன் விலை அது கேட்டோன்னே எனக்கே ஒரு மாதிரி ஆகிடுது. கடைசியாக நான் கத்தரிக்காய் 700 தான் இதை வந்து இந்த இடத்துல வந்து வாங்கியிருந்தேன். நான் கொஞ்ச நாள்லேயே இவ்வளோ மாற்றம். இப்படியே நாங்கள் இங்கே வந்தோம்னா பழக்கடைகள் தான் அதிகமாக இருக்குது. ஓகே, இந்த இடத்துல பார்த்தீங்கன்னு சொன்னால் அக்காட்ட கேட்டிருந்தேன். ஸோ அக்கா சொல்லியிருந்தா அந்த பழங்களும் அதிக அளவில் வந்து விலை ஏறி இருக்குதாம். வாழைப்பழம் மாம்பழம் எல்லாம் அதிக விலைக்கு வந்து ஏறி இருக்குதாம். ஸோ அழிவின் காரணத்தினால பார்த்தீங்கன்னு சொன்னால் இந்த இடத்துல வந்து விலைகள் கொஞ்சம் அதிகரிச்சிருக்குது. கொஞ்சம் இல்லை, கொஞ்சம் அதிக அளவுக்கு அதிகமாக இந்த இடத்துல வந்து விலை வந்து அதிகரிச்சிருக்கு. ஓகே, இது வந்து மரக்கறி சேர்ந்த பார்ப்போம். உள்ளே போயிட்டு பார்ப்போம் என்ன மாரி எல்லாமே இருக்குன்னு சொல்லி. வணக்கம் அண்ணா. கிளிநொச்சி மரக்கரையும் பார்த்திங்கன்னா தொப்பிலையில் தான் போகுது இப்போதைக்கு. இந்த இடத்துல பார்த்திங்கன்னா கொஞ்சம் மரக்கறி கடைகள் பார்த்திங்கன்னா கொஞ்சம் அதிக அளவுலேயே கொஞ்சம் இருக்குது. இது கொஞ்சம் விவசாய பூமி என்றதால் பார்த்திங்கன்னா இந்த இடத்துல கொஞ்சம் அளவுக்கு அதிகமாக மரக்கறிகள் கொஞ்சம் குமிஞ்சிருக்கக்கூடிய மாதிரி தெரியுது. முக்கியமாக குறிப்பிடக்கூடிய விடயம் என்னென்னு சொல்லி பார்த்திங்கன்னா மரக்கறி கடையில் விட கொஞ்சம் வெற்றிலை கடைகள் கொஞ்சம் அதிகமாக இருக்குது. வெற்றிலை பிஸ்னஸ் தான் இன்னும் வெளுத்து வாங்குது போல் இருக்குது. இப்போ அடுத்ததான் நாங்கள் எங்களோட மீன் சந்தைக்கு வந்திருக்கிறோம். இந்த நண்டு பார்த்தீங்கன்னு சொன்னால் 500 ரூபாய்க்கு போகுதாம். அம்மா சொல்கிறா வேறு 200 சூட 300. இல்லை, சூட 200. அரை கிலோ சூட 200 ரூபாவா? எங்கே என்னம்மா வர மீன்? நாச்சிக்குடா. அந்த இந்த இடத்துல வர மீன்கள் பார்த்தீங்கன்னா நாச்சிக்குடா பள்ளிக்கூடாலேருந்து தான் பெருகுதா. இப்போ நேரம் பார்த்தீங்கன்னா 8:45 ஆகுது. 8:45க்கும் பார்த்தீங்கன்னா சந்தை அவ்வளோத்துக்கு தயாராகல. எனக்கு தெரிஞ்சு இந்த சந்தைக்கு நீங்கள் வரக்கூடிய டைம் பார்த்தீங்கன்னா 9:30க்கு பிறகு நீங்கள் வந்தீங்கன்னா இந்த சந்தையில் வந்து அனைத்தும் பெற்றுக்கொள்ளக்கூடிய வசதியில் இருக்குமான்னு சொல்லி நான் நினைக்கிறேன். இதில் பார்த்தீங்கன்னா சுறா மீன் எல்லாமே இருக்குது. ஐஸில் போட்டிருக்கணும். பார்த்தா தெரியுது உங்களுக்கு.
இது வந்து முரல், இதை வந்து குழு முரல்னு சொல்லுவினோம். இந்த மீன் வந்து குழு முரல்னு சொல்லுவினோம். இது தெரியாத ஆட்களுக்காக, அப்புறம் தெரிஞ்ச ஆட்கள் கிளிக்க எங்கே தயவு செஞ்சு. இந்த இடத்துல அதிகமாக சூட வில மீன்கள் தான் கொஞ்சம் அதிக அளவில் வந்து வருகுது. அதிக அளவான சந்தையில் பார்த்தீங்கன்னு சொன்னால் இன்னும் ஓப்பன் பண்ணல, மீன் தட்டுப்பாட வரியலை. அம்மாவுக்கு இப்போ முன்ன மாதிரியான மீன்கள் இன்றைக்கு என்னத்துக்காண்டி இவ்வளோ வந்து சந்தையில் வந்து ஓப்பன் பண்ணாமல் இருக்குது. பாருங்க இருக்குது ஐட்டங்கள், இறால், மீன், கனவை, அந்த மீன் எல்லாம் இருக்குது. இந்த இடத்துல நண்டுகள் கொஞ்சம் அதிகமாக இருக்குது. நண்டு, திருக்க மீன், சூடாதுன்னு சொல்லி இது வந்து ஓரான்னு சொல்லிக்கலாம். இந்த மீன் வந்து ஓரா, ஒட்டி, அப்புறம் மண்ணா, அது மாதிரியான பல வகையான மீன்கள் பார்த்திங்கன்னு சொன்னால் இந்த இடத்துல இருக்குது. ஓகே அம்மா, இப்போ இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா அந்த அளவுக்கு வந்து கடைகள் வந்து திறக்கையில் என்ன காரணமாம்மா? அந்த மீன் மார்க்கெட் மீன்கள் வந்து கடற்கரையில் விலை குறை, மீன்கள் இல்லை, இங்கே விலை கூட. அதனால் எடுத்து எங்களுக்கு வியாபாரஞ்சே கஷ்டம். நான் சம்பளத்துக்கு தான் நிற்கிறேன். வீட்டுக்கு கொடுத்து அந்த பொடியை தருவான், எனக்கு அரிசாமான் மணின்னு போவேன். மற்றபடி நிவாரணங்கள் எல்லாம் தர சொல்லி சொன்னது. எங்களை பக்கத்து வீட்டுக்கு கொடுத்துருக்கு, அங்கே வெள்ளம் போயிருக்கு. எங்களை பின் வீட்டுக்கு கொடுத்துருக்கு, வெள்ளம் போயிருக்கு. எங்களை விட வெள்ளம் நிறைய கட்டிட்டு வரையிலும் தண்ணி எல்லாம் நினைஞ்சு நாங்கள் வயசு போனாங்க. 24 வயசு 66 வயசு. எங்களுக்கு இன்னும் நிவாரணம் தர இல்லை. கேட்டால் அதிகாரி சொல்கிறாங்க அடுத்த கட்டம் பார்ப்போம், அடுத்த தரம் வரட்டும் பார்ப்போம்னு சொல்லி எங்களை போங்கன்னு சொல்லி நிற்க விடுறாங்க. இல்லை தம்பி தரது எங்களுக்கு தந்தா என்ன சொல்லுங்க. இப்படியே மோட வஞ்சனை செய்வோம். நாங்கள் என்ன தின்ற சொந்த வியாழமாக இருக்கிற மண்ணை அள்ளி கொட்டுறோம் சொல்லுங்க. அப்போ வயசு போனாங்களே எங்களுக்கு ஒன்றுமே தராங்கல்ல. வைத்தியருக்கு காசு எழுதி கொடுத்து இந்த வருது அந்த வருதுன்ட்டு அதையும் ஏமாற்றி விட்டுருக்கிறோம். என்ன செய்கிற தம்பி, எது நல்ல ஒரு முடிவை அனுப்புறா தம்பி எனக்கு எடுத்து சொல்லணும். 66 வயசு 67 வயது எனக்கு இந்த தைபுரம் தான். எங்களால் என்ன செய்ய முடியும்? 67 74 வீட்டுக்காரர், அவருக்கு ஒன்றும் செய்யலை. வயசு போனவன் ஒரு மம்மடியில் ஒரு மண் கொத்தா கூட இல்லாது அவரால். இந்த மீன் வியாபாரத்தில் உங்களை வாழ்க்கை போகுதா? மீன் வியாபாரத்தில் நம்ம வந்து சம்பளத்துக்குன்னுட்டா எனக்கு ஏதோ அரிசி சாமான இதில் வாங்கிட்டு போவேன், அவ்வளோ தான். அதை பொடியை நடத்தணும், எனக்கு வேணும் தருவான். உங்களோட உழைப்பெல்லாம் போகுது குடும்பம். வேறு என்ன செய்யற? எங்களை வீட்டுக்காரில் என்னவும் செய்யலாது. 74 வயது என்ன செய்ய முடியும் சொல்லுங்க. எனக்கு 67 வயது. நான் இனி எத்தனை நாளைக்கு நானும் தொழில் பார்க்க சொல்லுங்க. முதியோர் இதுக்கு தெரியும் நான் முதியோர் காசு, அதெல்லாம் எங்களுக்கு இந்த தரம் அந்த தரம்னு விதானையாக இழுத்து அடிச்சு விட்ருக்கேன். தாராறு இல்லை. நான் எனக்கு ஏறாது, இந்த கை ஏறாது, முழங்கால் ஏறாது. எனக்கு ரெண்டும் கையிடமே ஏறாது. நான் அதோட இதில் மீன் வியாபாரத்தை செய்து எனக்கு தாரத்தை வாங்கிட்டு போய் அரிசியாமல் வாங்கிட்டு போக வேண்டியதான். அவ்வளோதான் இந்த இது. எனக்கு அனுராதம்பி நல்ல ஒரு முடிவெடுத்து சொல்லணும். மக்கள் சரியான கஷ்டப்படுகிறாங்க. எனக்கு மட்டுமில்லை, எல்லாருக்கும் இதே வேலை தான். இப்போ அரசாங்கத்தால் ஒதுக்கப்பட்ட தொகை உங்களுக்கு கிடைச்சதா? இல்லையா? அரசாங்கத்தால் ஒதுக்கப்பட்ட நிவாரண தொகை உங்களுக்கு கிடைச்சதா? எங்களுக்கு ஒரே ஒரு கதான் கிடைச்சிது. எவ்வளோ கிடைச்சது? அது வந்து இன்னும் ஒரு 6000 ரூபா சாமான்கிட்ட வருமா நினைக்கிறேன். ஒரு 6000 ரூபாயும் வராது. 5 கிலோமா, 5 கிலோ அரிசி, சீனி 1 கிலோ, அப்படி தந்த அந்த சாமான்கள்லாம் தந்தது 5000 6000 ரூபாய்க்குள்ள வரும். அதுக்கு மேலே எங்களுக்கு ஒன்றுமே தரையில்லை. ஒரு கதை எடுத்தேன். இப்போ வெள்ளத்துக்கு தர சாமான் தரையில்லை. ஓகே, இந்த இடத்துல வந்து அம்மா அந்த கதையை கேட்டிருப்பியல். வந்து அம்மாவுக்கு பார்த்தீங்கன்னா முழுமையான நிவாரணம் வழங்கப்படாத மாதிரி தெரியுது. மக்களாகிய நீங்கள்லாம் இதுக்கு ஒரு முடிவு தரணும். ஓகே, நாங்கள் இப்படியே வந்தோம்னு சொன்னால் வந்து இங்கால வந்து வளமையை பார்த்த மாதிரி இதில் வந்து உங்களுக்கு இன்னொரு இடம் காட்டணும். உங்களுக்கு வந்து மீன் கட் பண்ணினோம். ஸோ அதையும் உங்களுக்கு இன்னொரு காணொலியாக காட்டுறேன். இதில் பார்த்தீங்கன்னா முன்னுக்கே பார்த்தீங்கன்னு சொன்னால் இந்த இடத்துல வந்து போர்டு இருக்குது.
மீன் வெட்டு முறைன்னு சொல்லி. என்ன பார்த்தீங்கன்னு சொன்னால் இதில் செதில் அடித்து கொண்டிருக்கிறார். இது வந்து செதில் வந்து கிளியர் பண்ணுற பகுதி. ஸோ அடுத்த இடத்துல பார்த்தீங்கன்னு சொன்னால் அந்த மீன்களை வெட்டி வந்து துண்டு போட்டு கொண்டிருப்பினோம். ஐயா, ஸோ இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா வெட்டப்பட்ட தலையில் இருக்குது பாருங்க. இப்போ நான் பாரதுக்குள்ளே அன்னையாக்கள் வந்து இந்த மீனை வெட்டி முடிச்சிட்டேன் முழுமையாக. பாருங்க அண்ணன் வந்து எவ்வளோ வேகமாக பார்த்தீங்கன்னா அந்த வெட்டுறாருன்னு சொல்லி பாருங்க. ஓகே, இப்போ நீங்கள் இந்த இடத்துல வந்து மீன் வெட்டுறதையும் பார்த்துருப்பீர்கள். எப்படி வெட்டினேன்னு சொல்லி உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். என்ன மீன்? என்ன பாறை மீன். என்ன விலை? என்ன ஊர் என்ன விலை? ஊர் 1300 கிலோ. இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா மீன்கள் வந்து இறக்குமதி செய்யறதுக்காக வந்திருக்கு இந்த வாகனம். ஓகே, நாங்கள் இப்போ இந்த ஃபிஷ் மார்க்கெட்டை தாண்டி வந்தோம்டா. இதில் வந்து இறைச்சி கடை, மாட்டு இறைச்சி, கோழி இறைச்சி, ஆட்டு இறைச்சி. ஸோ இப்படியான இறைச்சி வகைகள்லாம் இருக்குது. 4 கடை இருக்குது. அதனால் கொஞ்சம் கன்ஃபியூஸ் ஆகிட்டேன். அந்த ஒன்று இறைச்சி கடைன்னு இருக்குது. என்ன இறைச்சின்னு சொல்லி பார்ப்போம். அது வந்து கோழி இறைச்சி கடை பார்த்தீங்கன்னு சொன்னால் 2 இருக்குது. இப்படி இதோட பார்த்தீங்கன்னு சொன்னால் இந்த மார்க்கெட் வந்து முடிவடையுது. ஸோ இப்படியே நாங்கள் இந்த பக்கத்தால் போவோம். அதாவது மீன் மார்க்கெட், அதாவது மச்ச சாப்பாடு வந்து நிறைவடையுது. இந்த பக்கத்தில் வந்து மரக்கறி சந்தை பக்கம் வந்தவன்னு சொன்னால் அங்கே பார்த்தீங்கன்னு சொன்னால் தேங்காய் கடையில் இருக்குது. அதே உங்களுக்கு விட காட்டுறேன். இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கத்திரிக்காய் லீக்ஸிகள் வந்து இதில் வந்து கொட்டி கொண்டிருக்கணும். விவசாயிகளாக இருக்கணும். இந்த இடத்துல பார்த்தீங்கன்னு சொன்னால் மெலு வெயிட் பண்ணின்னு சொல்லி டிஸ்கவுண்ட் பண்ணியிருக்காங்க. உங்களுக்கு பிடிச்சிருந்தால் வந்து இந்த இடத்துல வாங்கி கொள்ளலாம். இது வந்து கிளிநொச்சி வந்து மரக்கறி சந்தை, அப்புறம் சந்தை இருக்குது. சந்தைக்குள்ளே இருக்கிற கடைகள் வந்து இதெல்லாம். ஓகே, நாங்கள் இப்படி எங்கே வந்தோம்னு சொன்னால் இங்கே வந்து தேங்காய் கடையில் இருக்குது. பாருங்க எவ்வளோ தேங்காய் வந்திருக்குன்னு சொல்லி. அண்ணா என்ன மாதிரி என்ன விலை போகுது தேங்காய்? 170 ரூபா. பார்த்தீங்கன்னா 170 ரூபா போகுதாம். கொஞ்சம் மீடியமாக விலை வந்து 170 ரூபாய்க்கு போகுதாம். அதாவது கிளிநொச்சி பகுதியில் இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னு சொன்னால் தேங்காய் கடை பார்த்தீங்கன்னா வெள்ளைக்காய். இதில் வந்து வெள்ளைக்காய், அதாவது கொஞ்சம் வெள்ளை, அதாவது உங்களுக்கு முற்றிலுமாக தேங்காய் ஆகாது ஓரளவுக்கு இருக்கக்கூடிய காய் பார்த்தீங்கன்னா அது கொஞ்சம் விலை குறைவாம். 180 140 போகுதாம். அவ்வளோதான் மக்களை வீடியோ. இந்த காணொலியை நீங்கள் முழுமையாக பார்த்துருப்பீங்கன்னு சொல்லி நான் நினைக்கிறேன். ஸோ இந்த காணொலியில் உங்களுக்கு தெரியாத விடயங்கள் வந்து நிறைய தெரிஞ்சிருக்குமென்னு சொல்லி நான் நம்புகிறேன். இது போன்ற காணொலிகளை நீங்கள் பார்க்கணுன்னு சொன்னால் மறக்காமல் குமலில் மார்க்கெட் என்று கமெண்ட் பண்ணுங்கள். நான் இது போல் காணொலிகளை போடுறதுக்கு கொஞ்சம் உதவியாக இருக்கும். இது போன்ற காணொலிகள் உங்களுக்கு மட்டுமில்லை மற்றவர்களுக்கும் பயனுள்ளதாக இருக்கணும்னு நினைச்சிங்கன்னா மறக்காமல் உங்கள் நண்பர்களுக்கும் உறவினர்களுக்கும் இந்த வீடியோவை ஷேர் பண்ண மறந்துடாங்க. இதோட இந்த காணொலியை நான் நிறைவு செய்கிறேன். நன்றி.